Hello guys, welcome to my YouTube channel. இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி ஒரு கேசரி. வீட்டில் வந்து நான் சும்மா ஏதாவது சாப்பிட்லான்னு தோணுச்சு, அதனால இன்னைக்கு நம்ம கேசரி செய்ய போகிறோம். வாங்க எப்படி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 5 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோம், 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கோம். ஆயில் ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து முந்திரி திராட்சையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க. நெய்யும் ஆயிலும் சூடாயிடுச்சு. நம்ம முந்திரி பருப்பு தேவையான முந்திரியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. பொன்னிறமாக சிவந்ததுக்கப்புறம் நம்ம திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ நம்ம வந்து திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். திராட்சை வந்து லைட்டாக உடனே வந்து அப்படியே உப்பிடும், அதனாட்டியும் பொரித்து நம்ம எடுத்துடலாம். ஒரு கிண்ணத்தில் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த எண்ணெயில் ரவையை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவுலில் நான் 3/4 டம்ளர் வந்து ரவை எடுத்துருக்கேன். ரவையை வந்து இதில் போட்டு நம்ம நெய் ஆயில் இதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், உள்ளே போட்டாச்சு. அடுப்பை வந்து ஸ்லிம்மாக வச்சுக்கோங்க. ஸ்லிம்மில் வச்சுட்டு இதை பண்ணுங்கள். ரவை வந்து தீஞ்சிடக்கூடாது. நீங்கள் எவ்வளோ வறுக்கிறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கைஸ், ரவையை நல்லா வறுத்தாச்சு. கலர் லைட்டாக சிவந்திருக்கு. போதும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் வறுத்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு அடுத்த ப்ராசஸ்க்கு போகலாம். வாங்க கைஸ், எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதே கடாயில் நம்ம அளவெடுத்த அந்த பவுல்லையே ஒரு 3 பவுல் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது, கரெக்டாக அளவோடு ஊற்றுங்க. ஃப்ரெண்ட்ஸ், 3 பவுல் ஊற்றியாச்சு. நல்லா கொதிக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம இதில் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு லெமன் எல்லோ அந்த கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம அந்த ரவையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச ரவையை ஆட் பண்ணிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஓரளவுக்கு பாதி வந்து ரவை வெந்துடுச்சு. நம்ம வேணால் வறுத்து போட்டதால் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ வந்து நம்ம வாசனைக்கு ஏலக்காவை வந்து இடித்து போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இடித்த ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். எடுத்த அளவு நம்ம எடுத்துருக்கோம். அந்த பவுலில் அதே அளவு சர்க்கரை எடுத்துருக்கோம். நீங்கள் இதில் வந்து தேவைன்னா அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். கைஸ், கொஞ்சம் வந்து நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றியாச்சு. நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஒரு மூடி போட்டு லைட்டாக மூடுங்க. ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு. சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.